ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் டெக்கரேஷன் தான். ஸோ நான் க்ளேயில் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ரவுண்ட் எடுத்திருக்கேன், ஒன்று பெருசு ஒன்று சிறுசு. ஸோ சின்ன பாட்டு வந்து மேலே இருக்கிற லேயருக்காக. ஸோ சின்னதாக குழி பண்ணிவிட்டு அதை மேலே அட்டாச் பண்ணிட்டு நல்லா மர்ஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பானை ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக லீஃப் எடுத்துக்கிட்டேன். ஸோ லீஃப் குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகலை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் பண்ணி முடிச்சப்பறம் எல்லாமே உதிர்ந்துருச்சு. ஸோ நான் திருப்பி எல்லோ கலர் வச்சு கம் வச்சு நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம க்ளே பண்ணாலுமே சில க்ளேஸில் நல்லா ஒட்டிக்கும், சில இதில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து இந்த குழந்தைங்களுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த க்ளே தான் நான் யூஸ் பண்ணேன் கலருக்காக. இது வந்து ஏர் க்ளே தான். ஸோ நான் இதை வந்து ப்ளூவும் பிங்க்கும் கலந்துட்டேன். ஸோ எனக்கு கரும்பு கலர் வரணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் சிலிண்டர் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக சின்ன கட்டு கொடுத்துட்டேன். மேலே எப்போயுமே லீஃப் நம்ம பண்ணுறது வந்து பேப்பரில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு மேலே சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கவ் பண்ணிவிட்டேன். அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பானை வைக்கிறதுக்காக கீழே கல் ரெடி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கல் ரவுண்டாகவே இருக்கட்டும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிரிக் ஷேப்லேயே மாற்றிட்டேன். அதே மாதிரி கரும்பு நிற்க வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கம்பியை வந்து இன்ஸ்டர்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து கரும்பு நிற்க வச்சேன். அதுக்கப்புறம் மேலே பொங்கல் மாதிரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன எல்லோ கலர் யூஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக சின்ன சின்னதாக வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இலை பண்ணிவிட்டு அதில் படைக்கிறது மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அதில் பாதி தான் நான் கவர் பண்ணேன். தேங்காய் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கவர் பண்ணாமல் விட்டேன். ஸோ பண்ணுற ஆர்வத்தில் நான் இதை விட்டுட்டேன். ஸோ ஒயிட்டும் மேலே ப்ரௌனும் வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு அதை 2 ஹாஃபாக கட் பண்ணோம்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒயிட்டும் வெளியே வந்து ப்ரௌனும் கிடைக்கும். சின்னதாக ஒரு ஹோல் பண்ணி விட்டோம்னா தேங்காய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பார்க்க அழகாக இருந்ததா. ஸோ பண்ணிக்கிட்டே இந்த ஆர்வத்தில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வாழைப்பழம், பொங்கல், அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு சின்ன 2 கிண்ணம், ஆரஞ்சு, ஆப்பிள், அதுக்கப்புறம் வெத்தலை, அதுக்கப்புறம் ஒரு குத்து விளக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தில்னால ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக நான் இது ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் க்ளேயில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நான் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல். ஸோ அடுத்து பொங்கல் வச்சு இன்னும் நிறைய கிராஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். வரும். பாய், தேங்க்யூ.